கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை பார்க்க போறீர்கள். அதிகாலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கலங்காதீங்க. அதனதன் காலத்தில் எல்லாம் நேர்த்தியை செய்கிற தேவன், அன்றன்றுள்ள அப்பத்தை நமக்கு கொடுக்கிறவர். இந்த நாள் நீங்கள் தேவனுடைய நன்மைகளை பெறுகிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:27. சங்கீதம் 18:27. தேவரில் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், மேட்டுமையானவங்களை தாழ்த்துவீர். மேட்டிமை அது பெருமை, அகங்காரம். பெருமை பிடித்தவர்கள் உண்டு, அகங்காரம் உள்ளவர்கள் உண்டு, ஆணம் உள்ளவர்கள் உண்டு, நான் என்று பேசுகிற ஆட்கள் உண்டு. நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி பேசுகிற மக்கள் தங்களை உயர்த்தியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு அவங்க வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். சிலரில் அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராக கூட இருக்கலாம். மேட்டிமையினால் பண மேட்டிமை, அழகின் மேட்டிமை, ஜாதி மேட்டிமை, அதிகார மேட்டிமை, அதை வச்சு சிலர் பெருமையாக பேசிக்கிட்டு மற்றவங்களை மைண்ட் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தில் தாவீது சங்கீதக்காரர் மூலமாக அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் தாழ்த்துவாராம். அப்படிப்பட்டவங்களை தாழ்த்துவாராம். பெருமையானவங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். யாருக்குள்ள பெருமை இருக்குதோ, அகங்காரம் இருக்குதோ, ஆணவம் இருக்குதோ, அவங்களை கர்த்தரே எதிராளி. ஆண்டவரே எதிராக இருப்பார், எதிர்த்து நிற்பார். அவங்க தாழ்த்தப்படுவாங்களாம். அதனால் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. தங்களுடைய பெருமையினால் உங்களுக்கு விரோதமாக யாரோ எழும்பி கிரியை செய்து கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் இயேசுப்பாவை சார்ந்து நில்லுங்க. உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிற பெருமையினால், அகங்காரத்தினால, மேட்டிமையினால் தேவையில்லாமல் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவங்க தாழ்த்தப்படுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார், நிச்சயமாக மேம்படுவார். பைபிளில் நீங்கள் நேபுகாத்நேச்சாரை பார்த்தா தெரியும். நான் கட்டினா மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன் மேட்டிமை அடைந்தான். ஆண்டவர் அவனை மிருகத்தை போல புல்லை மேய வைத்து விட்டார். மறுபடியும் அவன் உணர்வு அடைந்த பிறகு பின்னும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மேட்டிமையானவர்களை தாழ்த்துகிற தெய்வமே, இந்த பூமியில் மேட்டிமை, பெருமை, அகங்காரத்தினால பல தீமைகளை செய்து மற்றவங்களை மதிக்காமல் இருக்கிற ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களால் யாராவது இப்போ பாதிக்கப்பட்டு ஜெபித்து கொண்டிருப்பாங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒரு விடுதலை தாரும், ஒரு சமாதானத்தை தாரும், ஒரு கிருபை உங்களை சூண்டு கொள்ளட்டும். அந்த அப்படிப்பட்ட மக்களுக்கு உங்களை விலக்கி காத்தருளும். ஆண்டவரை வியாதிப்பட்டவங்களெல்லாம் இப்போ தொட்டு சுகமாக்கும். மரணத்தோடு போராடுறவங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே, மருத்துவமனைகள் ஆபத்தில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குங்க. மருத்துவம் செய்தும் சுகம் கிடைக்காத மக்களுக்கு சுகத்தை கொடுங்க. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நன்மையான ஈவுகளை கொடுப்பீராக. நம்மை அறிந்த உம்முடைய பிள்ளைகள் உம்மை விட்டு பின்வாங்காமல் காத்துக்கொள்ளுங்க. அதிசயங்களை நீர் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இன்றைக்கு பிறந்தநாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே, குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அந்த ஜெப குறிப்புக்கு அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழி சில தெய்வ மனிதர்களுக்காய், மனுஷிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.